காதல் வந்து ஃபஸ்ட்டு லவ் வந்து எப்பயுமே நம்ம நினைக்கிற மாதிரி மனசு விட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் வந்து செகண்ட் லவ், தேர்ட் லவ்லாம் வர்றது வந்து நம்மளை ஏன் குத்தி காமிப்பாங்க. அப்போ அது வந்து நம்ம மனசில் பதியாது. ஃபஸ்ட்டு லவ் அப்படிங்கிறது வந்து அவங்க நம்மளை எந்த குறையும் சொல்ல முடியாது. அதனால் அந்த எப்பயுமே அது நம்மளுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும். அந்த மாதிரி என்னோடய லைஃப்லேயும் ஃபஸ்ட்டு என்னை விட்டுட்டு போனவங்க, அவங்கள ரொம்ப நான் இது பண்ணுவேன். ஏன்னா அவங்க எனக்கு குழந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த வயசில் எனக்கு வந்து தெரியல. ஸோ இப்போது வந்து அந்த பக்குவம் எல்லாமே வந்துருச்சு. நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு ஏஜ் இதாகும் போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ஃபஸ்ட் லவ் வந்து என்றைக்குமே நம்மளை குறை சொல்லாதுங்க. அடுத்து வர லவ்வெல்லாம் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் பழகுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். எப்போ வேணாலும் நிலமை எப்படி வேணாலும் மாறுங்க. என்கிட்ட நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிருக்கேன், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்கேன். அதே இடத்துல இன்றைக்கி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கடவுள் வந்து அந்த இடத்துல நின்னா அதே இடத்துல எனக்கு வந்து நிறைய கஸ்டமரை கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கம்பை ஊனி நின்று அதில் எந்திரிச்சு இப்படி பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷத்தில் வந்து நம்ம தலையில் ஆடிடக்கூடாதுன்னு தினம் வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு தினம் 1 மணி நேரம் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நானாக இருக்கணும், எனக்கு அந்த இதை மட்டும் கொடு அப்படின்னு. அதுக்காக நான் எல்லாமே இறங்கி போயிடுவேனான்னு கேட்டிங்கன்னா இறங்கி போக மாட்டேங்க. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்பேன். எனக்கு பிடிக்காத விஷயம்னா பணம் எவ்வளோ வந்தாலும் நம்ம கேரக்டரை மாற்றிக்கக்கூடாது, நம்மளாவே இருக்கணும். அதுக்கு வந்து கடவுள்கிட்ட நம்ம வந்து நிறையா விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும். கடவுள் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருப்பார், எந்த இடத்துல வேணாலும் இருப்பார். நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லணும். எனக்கு இந்த ஹேபிட்டை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுதான் மைண்டு கேட்கும். அந்த மாதிரி நான் பாசிட்டிவான விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயத்த யாருக்காகவும் விட்டு தர மாட்டேங்க. ஸோ அந்த விஷயத்தில் நான் கான்ஃபிடண்ட்டாக இருப்பேன். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி மாறி இருக்குது, உங்களுக்கு என்ன இது பண்ணியிருக்கு அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்.